உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் யூடியூப் நேயர்களுக்கும் எஸ்வி ராஜனின் மாலை வணக்கம். இன்று தமிழ் வருட புது வருட பிறப்பு, மாத பிறப்பு. இன்றைக்கு எல்லோருக்கும் ஏற்கனவே வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். இப்போது மலேசியாவில் என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் ஸ்ரீலங்காவிலும் என்னுடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய நல் உள்ளங்களுக்கு என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அகில உலக நாட்டிலும் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். இன்றைக்கு ஒரே ஒரு சின்ன மருத்துவ குறிப்பு மட்டும் சொல்கிறேன். வெயில் காலம் மிகவும் அதிகரித்து வருகிறது. இந்த வெயிலில் வரக்கூடிய முக்கியமான விஷயங்கள் 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதை பார்க்காதவர்கள் எஸ்விஆர்ஜே சேனல் என்று யூடியூப்பில் டைப் செய்து உள்ளே சென்று பார்த்து கொள்ளவும். அந்த வகையில் ஒன்று மலச்சிக்கலுக்கு மருந்து சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் எரிச்சல், சிறுநீர் அடைப்பு. இது சரிவாகிறதுக்கும் ஒரு எளிமையான வைத்திய முறை சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு இந்த வெயிலால் வரக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வியர்க்குரு. குழந்தைகள் முதல் நடுவயது முதல் பெரியவர்கள் வரை எல்லோரையும் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொந்தரமான ஒரு விஷயம் என்னவென்றால் வியர்க்குரு. அது லேசாக இருக்கும் பொழுதே சரி செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை. இல்லை என்றால் அரிப்பு எடுக்கிறது என்று சொல்லி ஆரம்பித்தால் மேலும் மேலும் மிக அதிகமாகிவிடும். அதற்கு மிக எளிமையான ஒரு மருந்து சுத்தமான சந்தனம். நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கும் அல்லது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களிலே கிடைக்கும். அந்த சந்தனத்தை வாங்கி அதை நல்ல முறையில் மைய அரைச்சி உடல் முழுவதும் தேய்த்து ஒரு 15 நிமிடங்கள் கழித்து தண்ணீரில் குளிக்க வேண்டும், வெந்நீரில் குளிக்கக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக மதியம் ஒரு 11-12 மணி அளவில் பனை நொங்கு வாங்கிட்டு வந்து அந்த நொங்கை பிரித்து எடுத்தால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் அதை மேலே தடவலாம். இதையும் தடவி விட்டு அப்படியே குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான விஷயம் வேப்பங்குழுந்து மஞ்சள். இதை வேப்பங்குழுந்தை பறித்து வந்து நல்லா சுத்தமாக கழுவி விட்டு மஞ்சளையும் வைத்து விரலி மஞ்சளை வைத்து அம்மியிலோ இல்லைன்னா மிக்சியிலோ நன்கு அரைக்க வேண்டும். அம்மியில் அரைத்தாலும் மிக்சியில் ஜாரில் அரைத்தாலும் நன்கு கழுவி விட வேண்டும். அதில் ஏதாவது வத்தல் மிளகாய் அரைத்திருந்தால் ரொம்ப காந்த ஆரம்பிச்சிடும். அதனால் நன்கு கழுவி விட்டு அதன் பிறகு தண்ணீர் ஊற்றி மைய அரைத்து அதை உடல் முழுவதும் தடவி ஒரு 15 நிமிடங்கள், காலையில் ஒரு 7 மணிக்குள்ளாக இதை தடவி ஒரு 15 நிமிடம் கழித்து குளித்து விடலாம் தண்ணீரில். அதேபோல் மாலையில் வெயில் அதிகமாக அரிப்பு அதிகமாக இருந்தாலும் மாலையில் ஒரு தடவை வேப்பங்குழுந்தும் மஞ்சளும் வைத்து அரைத்து தடவி அந்த வியர்க்குருவை சரி செய்து கொள்ளலாம். இதை செய்து பார்த்து எப்படி இருந்தது என்பதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.